Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ரிமோட் காரை வீட்டிலே நம்ம எப்படி அழகாக பண்ணிடலாம் தான் பார்க்க போகிறோம். அப்போ வாங்க நேராக வீடியோவில் போய் எப்படி நம்ம வந்து இந்த ரிமோட் காரை பண்ணலாம் தான் பார்ப்போம். அப்போ வாங்க நேராக வீடியோவில் போவோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்தமாரி ஒரு பழைய கார்ட்போர்ட் பீஸ் தான் தேவைப்படுது. பாருங்க, இந்தமாரி சின்னதாக ஒரு கார்ட்போர்ட் சைஸ் எடுத்துக்கிறோம். அந்த கார்ட்போர்டில் நம்ம வந்து ஒரு கார் ஷேப்பில் நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துருக்கோம். நான் வந்து ஒரு ரேஸ் கார் மாடலாக வரைஞ்சிருக்கேன். அதை நம்ம இப்போ வந்து அதை கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 2 கார்ட்போர்டை கட் பண்ணி நான் வந்து ஒட்டியிருக்கேன். பாருங்க, 2 பீஸ் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் நான். அடுத்து நம்மளுக்கு வந்து பழைய கார், ஏதாவது பழைய கார் இருந்தது அதோட டயர் எடுத்துங்க. இல்லைனா நம்ம வந்து பழைய பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடியை கூட நீங்கள் டயராக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த டயர் இருக்கிறதுனால நான் வந்து டயர் எடுத்துருக்கேன். 2-4 டயர் எடுத்துருக்கேன். நம்ம வந்து இந்தமாரி ஸ்டிக்கை தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறோம், ராடாக. அடுத்து நம்மளுக்கு வந்து 2 டாகிள் சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம வந்து ரிமோட்டாக செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சிங்க. எப்படி நம்ம வந்து இந்த சுவிட்சை ரிமோட் கண்ட்ரோல் ஃபார்வேர்டு பேக்வேர்டு எப்படி பண்ணுறது தான் பார்ப்போம். வாங்கினா அடுத்து நான் இந்தமாரி ஒரு டிசி மோட்ரு ஒன்று எடுத்துருக்கோம். அது கூட நம்ம வந்து ஒரு புள்ளி ஒன்று எடுத்துருக்கோம். இது வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த ரப்பர் பேண்டை கனெக்ட் பண்ணி மோட்டரையும் வீலையும் இது பண்ணுறதுக்காக எடுத்துருக்கோம். அடுத்து நம்மளுக்கு வந்து இதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ஒரு HW பேட்டரி ஒன்று தேவைப்படுது. அடுத்து நம்ம வந்து அந்த வீலில் கனெக்ட் பண்ணுற அந்த ஒரு புள்ளிக்காக நம்ம வந்து இந்த கார்ட்போர்ட்லேயே வச்சு செய்ய போகிறோம். அதனால இதுமாரி 4 ரவுண்டை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த 4 ரவுண்டையும் நம்ம வந்து ஒன்றா ஒட்டி வச்சிடலாம். பாருங்க, அப்படியே பாருங்கள் எப்படி ஓட்டுறேன்னு. இந்தமாரி நீங்களும் பண்ணி எடுத்துங்க. பண்ணுற மாதிரி அந்த வீடியோவை இதுமாரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அதை கழட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கம்மு போட்டதுனால ஸ்டிக்கோடு ஓட்டிச்சு. கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து கழட்டினீங்கன்னா வந்துடும். அது வருங்க, கழட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து இந்த இடத்துல வைக்க வீல் செட் பண்ண போகிறோம். அந்த இதுக்கு சைஸாக நம்ம வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்த நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்த நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டிக்கில் நம்ம வந்து அந்த செஞ்சு வச்ச அந்த இதை நம்ம வந்து உள்ளே ஏற்றியாச்சு. அப்புறம் இந்தமாரி ஏற்றி நம்ம வந்து சைடில் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வீல் அதில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த இதில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். நம்ம வந்து அந்த இதை ஒட்டிட்டோம்னா அதுக்கு மேலே நம்மளால் ரப்பர் பேண்ட் போட முடியாது. அதனால தான் ஃபஸ்ட்டே ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம 2 ரீஃபில் கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து அந்த ஸ்டிக்கில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம 2த்தையும் அதை கரெக்டாக பார்த்து நம்ம வந்து ஒட்டி வச்சிடலாம். அது முன்னாடிக்கும் அந்தமாரியே நம்ம வந்து கரெக்டாக ஒட்டிடலாம். அப்புறம் முன்னாடி நம்ம வந்து வீலை ஒட்டியாச்சு. இப்போ நம்ம மோட்ரு வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம்.
இதை நம்ம வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து மோட்ரு கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டாண்டை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்க, ஸ்டாண்டை ரெடி பண்ணியாச்சு, ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த மோட்டரை செட் பண்ணிடலாம். மோட்டர் நம்ம வந்து இது மேலே ஒட்டியாச்சு. அந்த 2 வீலை நம்ம வந்து இப்போதைக்கு சும்மா போட்டிருக்கோம். அது வீல் கொஞ்சம் கரெக்டாக செட் ஆகலை. அந்த வீல் நம்ம வந்து மாற்றிடுவோம். இப்போ நம்ம வந்து மோட்டரில் வயரை சால்ட்ரிங் பண்ணிடலாம். இது வந்து வயர்டு ரிமோட் கண்ட்ரோல் ஆர்சி கார் தான், வயர்லெஸ் கிடையாது. இதே நம்ம இன்னொரு வீடியோவில் இதே காரை நம்ம வந்து எப்படி வயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோலாக மாற்றுறதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இதே தான் போடுவோம், அதே வயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோலராக போடுவோம். அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ நம்ம வந்து வயர்லாம் கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணி இதுமாரி கரெக்டாக நடுவில் வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த ரப்பர் பேண்டை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து வீலு கரெக்டாக ஃப்ரீயாக சுற்றுதான் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இல்லை மோட்ரு கொஞ்சம் ஃபார்வர்டில் ஓட்டணும், ரொம்ப லூஸாக இருந்தால் கொஞ்சம் பின்னாடி தள்ளி ஓட்டணும். அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு வீல் கரெக்டாக சுற்றுது. நம்ம வந்து 2 டயரையும் மாற்றிடலாம். வேறு டயர் தான் போட போகிறோம். வேறு முன்வீலை விட பின்வீல் கொஞ்சம் பெரிய டயர் மாதிரி இருக்கிறது தான் போட போகிறோம். வீலு மாற்றியாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது சைஸு. இப்போ நம்ம காரோட வேலை முடிஞ்சிட்டு அடுத்தா நம்ம வந்து ரிமோட் தான் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து பாக்ஸ் மாதிரி செய்யறதுக்காக 2 கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த இதில் நம்ம வந்து அந்த சுவிட்சை செட் பண்ணுறதுக்காக 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். 2 ஹோல்ஸ் போட்டாச்சு. அந்த இடத்துல நம்ம வந்து அந்த சுவிட்சை நம்ம வந்து அழகாக செட் பண்ணிடலாம். இப்போ ஆனால் நான் 2 சுவிட்ச் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சுவிட்சிலே நம்மளுக்கு வந்து 6 டெர்மினல் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எனக்கு கிடைக்கல, அதனால தான் நான் வந்து 3 டெர்மினலாக எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வந்து 6 டெர்மினல் கிடச்சதுன்னா நம்மளுக்கு ஒரு சுவிட்சிலே நம்ம வந்து ரிமோட் செஞ்சிடலாம். இப்போ நீங்கள் கனெக்ஷன் பாருங்கள், 6 சுவிட்சுக்கும் இதே 6 டெர்மினலில் இருக்கிற சுவிட்சுக்கும் இதே கனெக்ஷன் தான், 3 டெர்மினல் இருக்கிற 2 சுவிட்சுக்கும் ஒரே கனெக்ஷன் தான். நீங்கள் வந்து பார்த்துங்க. அந்த சுவிட்ச் கிடைக்கலன்னா 2 சுவிட்ச் எடுத்துருக்கேன் நான். 2 சுவிட்சை ஃபார்வர்ட் ரிவர்ஸ் போகிறதுக்காக தான் 2 சுவிட்ச் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து நீங்கள் அப்படியே பாருங்கள் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறேன் பாருங்கள். ரெட் கலர் ஒயர் எடுத்து நம்ம வந்து ஒரு சுவிட்சில் வந்து கீழே கொடுத்த ரெட் கலர் ஒயர் எடுத்து இன்னொரு சுவிட்சில் தான் டாப்பில் கொடுக்குறோம். அப்படியே எக்ஸ் மார்க்கில் கொடுக்குறோம் பாருங்கள். அந்த பிளாக் ஒயர் எடுத்து நம்ம வந்து இது கீழே இருக்கிற இடத்துல நம்ம வந்து கொடுக்குறோம். சிம்பிளான கனெக்ஷன் தான்.
ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிமோட் கண்ட்ரோல்